அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான வாழ்விற்கு நஞ்சில்லாத உணவு. அருண்குமார், திண்டிவனம், இயற்கை விவசாயி. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரோம். அதுவும் பாரம்பரிய நெல், சிறுதானியம், தானியங்களை வந்து நம்ம விளைவிச்சு இயற்கை முறையில் மதிப்பு கூட்டி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி விதை நீர்த்தி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து எல்லா வகையான நெல்லுக்கும் வந்து நம்ம விதை நீர்த்தி செய்யலாம், உப்பு கரைசலை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி விதை நீர்த்தி நம்ம செஞ்சு இப்போ நாற்றங்கால் நம்ம விட போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இது நாற்றுக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நடவு செய்யக்கூடிய விதை நெல்லை தான் நம்ம வந்து இதில் விடுறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோ இல்லை 1.25 கிலோ வந்து நம்ம விதை நெல் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 அடிக்கு ஒரு நாற்று இல்லை 2 நாற்று தான் நம்ம வச்சு நடவு செய்யணும். நம்ம முதல்ல ஸ்டார்டிங் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ இல்லை 6 கிலோ அந்த மாதிரி தான் நம்ம விதை விட்டுருவோம். இப்போ படிப்படியாக கம்மி பண்ணி இப்போ வந்து 2 கிலோ வந்துருக்கும். அடுத்த தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த 1 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விதையை விட்டு நம்ம நடவு செய்யலாம். நம்ம விதை நேரத்திலிருந்து அதுக்கப்புறம் நார்த்தாங்கால் நடவு, அப்புறம் அறுவடை, அப்புறம் இடுபொருள் என்னென்ன கொடுக்குறோமோ நம்ம வந்து காணொலியில் நம்ம அடுத்த காணொலியில் நம்ம போடுவோம். நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. அதேமாதிரி வந்து என்னுடைய குழந்தைய பார்த்திங்கன்னா நான் என்னென்ன பாரம்பரிய நெல் விதைக்கிறேனோ அப்பப்போ வந்து நான் வந்து கூட வந்து விதைச்சிடுவேன் நான். ஏன்னா குழந்தைகளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தெரியும். அது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். இயற்கை விவசாயம் காப்போம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.